ஸோ இது வருமா மற்றவங்கள்ட்ட பழகுமா? எல்லாருக்கூடயும் பழகும். ஆனால் கொத்திராதுல, ஏன்னா மூக்கு அவ்வளோ பெருசாக இருக்கு ப்ரோ. ப்ரோ 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 அது கையில். இந்த கிளி வாங்கும்போது எவ்வளோ இருந்துச்சு? இது நான் வாங்கும்போது 2,10,000 ரூபாய். ஆனால் இனி விலைக்கு 4 lakhs மேலே போகிறாரு. நல்ல பீக் எல்லாருக்கும் பெருசாக தான் இருக்கும். இவங்க வந்து அந்த இரும்பியே கூட வலிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இரும்பு? ஆமாம், அங்கே பாருங்க எல்லாம் கேஜ் கிரேட்டெல்லாம் இவங்க தான் வலிச்சது போட்டு. புலியில் ஆக்ரோஷம் பார்த்துருக்கேன், கிளியிலே எவ்வளோ ஆக்ரோஷம். இந்த கிளி ஆளுங்க புதுசாக பார்க்கறதுல கொஞ்சம் பயப்படுது, மிச்சப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை. 33 inches இருக்கும் போர்டு. 33 inches. ஆமாம். இது நார்மல் இதே எவ்வளோ இருக்கும்? நார்மல் அவ்வளோ. இதோட வந்து க்ரீன் விங் மெக்கா கொஞ்சம் பெருசு. இது வந்து 33 inches. ஸோ வெள்ளை கலரில் இருக்குது. அதுக்கு நம்ம கூட ஹாப்பி மைண்டாக இருந்துச்சுன்னா அப்படியே ஃபுல்லாகவே பீச் கலரில் அப்படியே ஆரஞ்சாக மாறிடும். டைரக்டர் மணிரத்னம் சார், பொன்னி அவங்க டாக் பேர் 6, அவருக்கு நம்ம கஸ்டமர் தான். டைரக்டர் அட்லி, அவரும் என் கஸ்டமர் தான். த்ரிஷா மேடம்க்கு. த்ரிஷா மேடம்? ஆமாம். சிட்டிஃபாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் விஜயரக்ஸின் அன்பான வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஐநாவரத்தில் ஒரு அற்புதம், அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். கிளிகள் எக்கச்சக்கமாக இருக்குது, பல லட்சம் மதிப்புள்ள கிளிகள்லாம் இங்கே பத்திரமா இருக்குது. அது எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க. ஓகே, நான் சொன்ன டைகர் ஜெகன் இவர் தான். ஸோ வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். கிளிகள் இங்கே வந்து நிறைய வகையான கிளிகள் இருக்கு. இதெல்லாம் என்னோட ஓன் பர்பஸ் கோசம் வச்சிருக்கேன். உள்ள போயிட்டு அப்படியே கிளிகளை பார்க்க ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. குத்திராதுல ஒன்றும் பண்ணாது. வாங்க, எல்லாமே ஃப்ரெண்ட்லி. பிடிச்சிங்க. காமியா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது என்ன கிளி? இவனோட ப்ரீடு வந்து முல்கன் காக்கட்டோ. இவன் பேர் வந்து ஸ்காட்ச். 4 years ஓல்ட் ஆகுது இவனுக்கு. ஸ்காட்ச். 4 வருஷம் ஆயிடுச்சா? 4 years ஆச்சு. 2020 மார்ச் அவரு. ஓகே, இது வந்து நீங்க வாங்கினதா? ஆமாம், நான் வாங்கினேன். ஓகே, இந்த கிளி வாங்கும்போது எவ்வளோ இருந்துச்சு? இது நான் வாங்கும்போது 2,10,000 ரூபாய். ஆனால் இனி விலைக்கு 4 lakhs மேலே போகிறாரு. 4 லட்சம்? ஆமாம். இந்த கிளி 4 லட்சம்? ஆமாம். இதனால என்னென்ன பயன் இருக்கு? இதனால் எனக்கு வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன். வெளியே என்ன கோவம் டென்ஷன் வந்தாலும் இவங்க கூட வந்துட்டானா நைட்டு ஒரு 8:30 9 o'clock வருவேன். ஒரு 11 o'clock வரைக்கும் இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதுலேயே நான் எங்கேயும் வெளியே போக மாட்டேன். வீட்டுக்கு வந்தால் இவங்களோட தான் இருப்பேன். வேறு எங்கேயுமே போக போனேன். இந்த மாடிக்கு வந்துட்டேன்னா எனக்கு இவங்க தான் எல்லாமே. 2 லட்சம் கொடுத்து வாங்குறோம்னா இவங்க தான். ஆமாம், எல்லாமே இவங்க தான். கல்யாணம் ஒரு 4 லட்சத்துக்கு பண்ணுவோம், அது வகையில் இது பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு இந்த கிளி இது வந்து 4 வருஷம். 4 வருஷத்தில் வந்து இவ்வளோ இதை வாங்குறதுல என்ன அட்வான்டேஜ், விற்கிறதுல என்ன அட்வான்டேஜ்? இல்லை, நான் இது எல்லாமே வந்து என்னோட ஒன் பர்பஸ்க்கு தான் வாங்கினேன். நான் விற்க மாட்டேன். லைஃப் டைம். ஆமாம், இதுக்கு வந்து லைஃப் டைம் வந்து 65 to 70 years வரைக்கும் இருக்கும். ஓகே, அதனால நம்ம லைஃப் முடிய வரைக்கும் நம்ம கூட இருப்பார். அவ்வளோதான். நான் வாங்கி விற்கிற ஆள் கிடையாது, எல்லாமே பெட் வளர்க்குறது நான். ஓகே, சூப்பர். ஸோ இது வந்து கோவப்பட்டா நிறம் மாறும் அப்படின்னு. வெள்ளை கலர்ல இருந்து வெள்ளை கலர்ல இருக்கு. அதுக்கு நம்ம கூட ஹாப்பி மைண்டா இருந்துச்சுன்னா அப்படியே ஃபுல்லாவே பீச் கலர்ல அப்படியே ஆரஞ்சா மாறிடும். ஓகே, பாடியே ஃபுல்லா. இது என்னென்ன பண்ணும்? பேர்லாம் சொல்லுமா? எல்லார் பேரும் சொல்லும். வீட்டில் என்ன ஜெகன் கூப்பிடும், எங்கள் தங்கச்சி பேரை சொல்லும். நான் வீட்டுக்கு வந்துட்டாலே அது மைண்ட் செட்டில் நல்லா பேசிட்டு கத்தும். இங்கேருந்து கத்துட்டு மெயின் ரோடு இருக்கு. அப்போ இப்போ உங்கள் பேர் சொல்லுங்க. இப்போ என் கையில் இருக்குல்ல, கொஞ்சம் கேஜியில் இருந்து நம்ம ஃப்ரீயாக விட்டோன்னா அது பாட்டுன்னு பேசிட்டே இருக்கும். ஒன்றுமே பயப்படவே கிடையாது. ஓகே, இது வந்து ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். இப்போ இந்த கிளி 2 லட்சம்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் வாங்குறதுக்கு எங்கேயும் பணம் வருது? இல்லை, நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுறோம். இப்போ நான் மார்னிங் வந்து 5:30 எழுந்துச்சி ட்ரைனிங் பண்ணுவேன். அதுக்கப்புறம் க்ரூமிங் பண்ணுவேன். இந்த மாதிரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக 2014 இதை ஆசைப்பட்டு 2020 தான் நான் வாங்கினேன். 6 years ஆச்சு. 6 வருஷம். ஆமாம், ஒருத்தர் ஒரு ரேட் சொல்லிட்டே இருந்தாங்க. ஒரு சில சமயம் ஏமாத்துறாங்க. அப்புறம் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி, பிரியா டாக்டர் ஜெகன் நீ வாங்க போகிறேன்னு தெரிஞ்சால் ரேட் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, நீ கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணு, கரெக்டான ரேட் வரும்போது நீ வாங்கிக்கோ. அதே மாதிரி எல்லாமே 3 லட்சம் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியாக ஃபைனலாக வடபழனியில் இருக்கிற கிரண் ஒருத்தர், மொஃபேட் எஃபெக்ட் ஷாப், அவர் வந்து 2,10,000 ரூபாய்க்கு முடி கூட வளரல, குட்டி இவ்வளோன்னு குட்டி. அப்போ சொன்னார், ஜெகன் நான் இந்த ரேட்டு கொடுக்குறேன்னா உடனே அவனை புக் பண்ணி வாங்கணும். பரவாயில்ல, ரொம்ப பெட்ரு. ஏன்னா அந்த ஆஃபீஸில் 1 வருஷத்துக்கு 2 லட்சம் எனக்கு தரேன்னு சொன்னாங்க. கிளிக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்போ வாங்குவோம். ஓகே, ஸோ இது வருமா மற்றவங்கள்ட்ட பழகுமா? எல்லாருக்கூடயும் பழகும். ஆனால் கொத்திராதுல, ஏன்னா மூக்கு அவ்வளோ பெருசாக இருக்குது ப்ரோ. ப்ரோ 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 அது கையில் கொத்துது ப்ரோ. கொத்தாது. நீங்க பயப்பட, நீங்க கை மட்டும் கட்ட, நான் உட்கார வைக்கிறேன், நீங்க அப்படியே உட்கார வச்சுக்கோங்க. நீங்க கையில தான் அப்படி கடிக்காது, வாய் உடம்பு அதெல்லாம் கிடையாது. நீங்க எந்த ஒரு போர்டை நீங்க பயந்தாதான் உங்களை கடிக்க பார்க்கும், இல்லைன்னா அது அப்படியே உங்க கூட சைலண்டா இருக்கும். காட்டுங்க, நல்லா காட்டுங்க.
ப்ரோ நல்லா பெட் பண்ணுங்க, அது ஒன்றுமே பண்ணாது. அப்படிங்களா? பெட் பண்ணுங்க. நீங்கள் பண்ணீங்க, அது என் கையை பார்க்குறதே புரியல ப்ரோ. பெட் பண்ணுங்க. ஒரு 4 லட்சம் பத்திரமா வச்சுருங்க. அடுத்த கிளியை பார்க்கலாம். காமியா. ஓகே ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இதை விட்டுறலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து கிரேட்டர் சல்ஃபர் எடுத்துகிட்டு வரேன். ஓகே காமியா ஜியோ, காமியா. குட் பாய். இது வருகை நம்பர் 2. ஆமாம். இது இவன் பேர் வந்து கிரேட்டர் சல்ஃபர். ஓகே. ப்ரீடு இவன் காக்கட்டோ. இவன் நேம் வந்து ஜியோ. ஜியோ. ஆமாம், 2016 வாங்கினேன். அதனால ஜியோன்னு வச்சுட்டீங்களா? ஓகே. இவர் 4G-யா 5G-யா? இல்லை என்ன மாதிரி ஜியோ அப்படின்னு கேட்குறேன். இல்லை, இது வந்து என்னென்னா அந்த டைமில் அவங்களே பேர் வச்சுருந்தாங்க. நான் 9 months வாங்கினேன். குட்டியாக வந்து கொஞ்சம் பயமாக இருந்தேன். அப்போ எனக்கு ஃபீட் பண்ண தெரியாது 2016. சரி, அதனால கொஞ்சம் ரைஸ் ஆனோன்னு வாங்கினேன். 9 months வாங்கினேன் அவனை. அதனால் அவங்களே பேர் வச்சுருந்தாங்க, ஓனர் வீடு. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து வாங்கும்போது அப்படியே நேம் அப்படியே ஜியோன்னு வச்சு. செம்மையாக விரியுது அதெல்லாம். இது 1000, அந்த 1000 கணக்கா? இதுவும் வந்து 1,10,000 நான் வாங்கும்போது 2016. இப்போ என்ன ரேட் போகும்? இப்போ வந்து எப்படியும் ஒரு 170. இது பயங்கர பிஸ்னஸாக இருக்கு. என்னையே அப்போ பிஸ்னஸாக பண்ண மாட்டேறீங்க? இல்லை, எனக்கு அது இது வாங்கிட்ட பேர் விற்கிறதுக்கு மனசில். எல்லாமே நம்ம வீட்டில் ஒருத்தர் மாதிரி வாழ்ந்துட்டாங்க. அது நான் எங்கேயும் கொடுக்கவும் மாட்டேன். லைஃப் டைம் இங்கே தான். ஓகே. இதோட ஹேபிட்லாம் என்னென்ன? இது அமைதியாக இருக்குமா? இதுவும் அமைதியாக இருக்கும். இது நேம் அதுவே சொல்லும். எல்லாமே ஒரே டைம் தான். எல்லாமே ஒரே மாதிரி. ஜெகன் சொல்லுவாங்க, அர்ச்சனா சொல்லுவாங்க, அம்மான்னு கூப்பிடுவாங்க. எல்லாரும் கூட நல்லா ஃப்ரெண்ட்லி ஆடுவாங்க, கடிக்க மாட்டாங்க. சும்மா இது என்னன்னு டச் பண்ணி பார்ப்பாங்க, என்ன இருக்குது. நம்ம அது பயப்படாமல் பார்த்துட்டா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் பயந்தீங்கன்னா தான் கையை கடிக்கிற மாதிரி பண்ணுவோம். மிச்சப்படி ரொம்ப ஃப்ரெண்ட்லி. இப்போ எல்லாம் சொல்கிறாங்களா ப்ரோ, கிளி வளர்க்குறது ஒரு அதாவது இந்த கிளிலாம் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களா? அந்த மாதிரி நீங்கள் தான் முன்னாடி வளர்த்துருக்கீங்களா? இல்லை, அந்த மாதிரி கிளி என்கிட்ட எதுவுமே இல்லை. முதல்ல சின்ன வயசில் வச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராப்ளம்னு சொன்னோன்னா எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இவங்களுக்குலாம் ஒரு அளவுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தோன்னு தான் நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தான் வாங்கணும். இவங்களுக்கு என்ன ஃபீட் கொடுக்கணும். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஓனர் சரியாக கவனிக்கலைன்னா இவங்களோட ரெக்கையை இவங்களே பிக் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் இவங்களை எவ்ரிடே நம்ம பார்க்கணும். அது ரெக்கே ஆமாம் பிச்சு போட்டு ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் வந்து எவ்ரிடே இவங்களை மீட் பண்ணோம், இவங்க கூட விளையாடாமல் போச்சுன்னா அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் நான் 8:30 வந்தேன்னா நான் 11:30 தான் போவேன். அது வரைக்கும் இவங்க கூட தான் இருப்பேன். இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்குறீங்க. இதுக்கு கொடுக்குற ஃபுட்டெல்லாம் எந்தெந்த மாதிரி இருக்கும்? இதுக்கு வந்து மார்னிங் வந்து பச்சைப்பயிறு, கொண்டைக்கடலை, பாதாம். இல்லை உங்களுக்கு இல்லை, இதுக்கு தான். ஆமாம், அப்போ தான் பேர்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம வந்து பேர்டு மட்டும் வாங்கிட்டு அது சோகமாக ரக்க தூங்கிருந்தா பேர்டு வந்து வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம். பேர்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்குதுன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் அது அப்புறம் ஆப்பிள், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வெகுமான ஃப்ரூட்ஸை ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரூட்ஸ் கொடுப்போம். அவங்களுக்கு எது லைக் பண்ணுறாங்களோ அதை சாப்பிட்டோன்ட்டு. ஏன்னா ஒரே ஃப்ரூட்ஸாக கொடுக்க மாட்டோம். அதனால தான் பேர்டு நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. அவங்க டல்லாக இருந்தாங்க நமக்கு தெரிஞ்சிடும். டல் கிடையாது, எல்லாமே இந்த மாதிரி டல்லாக இருந்தால் மாதிரி இருக்க மாட்டாங்க. கஸ்டமர் அப்படின்னா பக்கத்தோடு எடுத்து நமக்கு இருப்பாங்க. உங்களுக்கு எல்லாமே ஒரு விஐபிஸ் கஸ்டமர்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. அந்த விஐபிஸ் லிஸ்ட்டில் ஒரு 15 பேரில் வேணால் ஒரு 10 பேர் எங்களுக்காக சொல்ல முடியுமா? கண்டிப்பாக மெயின் விஐபிஸ்னு 10 பேரில் சொல்கிறேன். தினேஷ் கார்த்திக் சார் என்னோட கஸ்டமர் தான். கிரிக்கெட் பிளேயர் தினேஷ் கார்த்திக். கிரிக்கெட் பிளேயர் தினேஷ் கார்த்திக் சார். இது கிளியா இல்லை டாக்ஸுக்கு? ஆமாம். அப்புறம் வந்து MS ரமேஷ் ஜட்ஜி, அவர் நம்ம கஸ்டமர் தான். அப்புறம் IPS ஜெயந்த் முரளி சார் நம்ம கஸ்டமர் தான். டைரக்டர் மணிரத்னம் சார், பொன்னி அவங்க டாக் பேர் 6, அவருக்கும் நம்ம கஸ்டமர் தான். டைரக்டர் அட்லி, அவரும் என் கஸ்டமர் தான். KS ரவிக்குமார் சார் நம்ம கஸ்டமர் தான். ஆக்டர் ஷாம், அவரும் நம்ம கஸ்டமர் தான். தமிழ் சினிமாவே சொல்லிட்டீங்க. ஓகே, முக்கியமான கொஞ்சம் பேர் தான் சொல்லிட்டாங்க. ஆக்டர் ஷாம். அடுத்து EA எக்ஸ்பிரஸ் அவனியும் அவங்க நம்ம கஸ்டமர் தான். தினத்தந்தி, தினகர் எல்லாரும் பத்திரிகையாளரும் நம்ம கஸ்டமர் தான். அப்புறம் தேட்டர் ஓனர் தேவி தேட்டர் ஓனர், சத்யம் தேட்டர் ஓனர், அப்புறம் அகர்வால் ஐ டாக்டர் அகர்வால், அவங்களுக்கும் நம்ம கஸ்டமர் தான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆக்ட்ரஸ், அதாவது பெண்களுக்கு தான் பெரும்பாலும் நாய்கள் கூட இருப்பாங்க. அது பெண்கள் லிஸ்ட்ல யார் யார் இருக்காங்க? பெண்கள் லிஸ்ட் ஒரு 2 பேர், ஒரு 3 பேர் சொல்றேன். த்ரிஷா மேடம்க்கு. த்ரிஷா மேடம்? ஆமா. ஓகே. அவங்க நம்ம ஆஃபீஸ் கொஞ்சம் எங்க சாருக்கு நல்லா பழக்கம் அவங்க. ஓகே. அதுக்கப்புறம் கீர்த்தி சுரேஷ், அவங்க டாக் ஒரு வாட்டி தான் நான் க்ரூமிங் பண்ணேன். அவங்க ஜிம் ட்ரைனர் வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு பண்ணியிருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் சந்தியா மேடம் பக் அவங்களுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி செலிபிரிட்டி கஸ்டமர்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ இந்த பிஸ்னஸ் ஒரு பக்கம் நல்லா இருந்தாலும் உங்களோட ஃபுல் டைம் பிஸ்னஸே இதாக இருக்கா இல்லை வேற? இல்லை, ஃபுல் டைம் பிஸ்னஸ் எனக்கு டாக் ட்ரைனிங், டாக் க்ரூமிங், டாக் மெயின்டெனன்ஸ், இது மட்டும் தான் என்னோட பிஸ்னஸ். அதுக்கப்புறம் தான் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் உங்களோட இது. அதுக்காக இது. ஸோ இவரை வச்சுட்டு அடுத்து இன்னொருத்தர் வாங்கி ப்ளூ கோல்டு மக்கா அதை எடுத்துட்டு. புலியில் ஆக்ரோஷம் பார்த்துருக்கேன், கிளியிலே எவ்வளோ ஆக்ரோஷம். இந்த கிளி ஆளுங்க புதுசாக பார்க்கறதுல கொஞ்சம் பயப்படுது, மிச்சபடி ஒன்றும் பிரச்சனை. இந்த கிளி வந்து என்ன பேர்? இவனோட ப்ரீடு வந்து ப்ளூ கோல்டு மக்காவ். இவனோட நேம் வந்து ரூஃபஸ். 2018 வாங்கினேன் இவனை. இவனோட ப்ரைஸ் வந்து 120, 1,20,000 ரூபாய். ஆனால் இன்னைக்கு வந்து 170, 180 வராங்க. ஓகே.
இந்த கிளி ஆனால் சின்னதாக இருக்குது, இதான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. பட் ஆனால் அது ரேட் அதிகம், இது ஏன் ரேட்டு இல்லை முழுக்கன் ரொம்ப ஜாஸ்தி, அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிளி. இன்றைக்கி நீ எங்கே போனாலும் 5 lakhs கம்மி வாங்கவே முடியாது. அதுவும் டேர்ம்டு பேர்டு வாங்க முடியாது. வைல்டு பேர்ட்னா கூட வாங்கிடலாம், டேர்ம்டு பேர்டு வாங்க முடியாது. வைல்டு பேர்டு வந்து 1 lakh 2 lakhs கூட கொடுப்பாங்க, ஆனால் டேர்ம்டு பேர்டு தர மாட்டாங்க. இவங்க எல்லாமே டேர்ம்டு பேர்டு, எல்லாருமே சின்ன வயசுலேருந்தே நான் குட்டியிலேருந்து வளர்க்குறதுனால ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இவ்வளோ பெருசாக மூக்கு வளருது, கிளிமூக்குன்னு சொல்லுவாங்க. இது மக்காவனால பீக் எல்லாருக்கும் பெருசாக தான் இருக்கும். இவங்க வந்து அந்த இரும்பியே கூட வலிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இரும்பு? ஆமாம், அங்கே பாருங்க எல்லாம் கேஜ் கிரேட்டெல்லாம் இவங்க தான் வலிச்சது போட்டு. நான் ஒரு 3 years ஒன்ஸ் மாற்றுவேன். இந்த நெகை வெட்டிலாம் விடுவீங்களா? அந்த மாதிரி வெட்ட மாட்டோம். அந்த நெயில் ஃபைலர் இருக்குது என்கிட்ட. நம்மளுக்கு கொஞ்சம் இப்போ எப்பாச்சும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, இப்போ என்னோட ரொம்ப ஹார்டாக இருப்போம் தூக்கிடுவோம். லேடிஸ் எல்லாம் தூக்க முடியாது, வெயிட்டாக இருக்கும், கையை நல்லா டைட் பண்ணி பிடிக்கும். அதனால் அப்போ மட்டும் நெயில் மட்டும் கொஞ்சம் ஃபைல் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி ஆக்ரோஷமாக இருக்கிறது பொதுவாக எப்போதுமே ஆக்ரோஷமாக தான். இல்லை அப்படியே கிடையாது, பழகிடுச்சு. எனக்கு வந்து ஒரு 2018 கால் ஃப்ராக்சர் ஆகும்போது என்னை பார்த்து நான் கட்டு போட்டு வரும்போது கொஞ்சம் பயந்து அது என்கிட்ட கொஞ்சம் வராமல் இருந்தது. இப்போது ஆட்டோமேட்டிக்காக வரும். ஓகே, ஸோ பத்திரமா இவர் வந்து இவ்வளோ 33 inches இருக்கும் போர்டு. 33 inches. ஆமாம், இது நார்மல். இதே எவ்வளோ இருக்கும் நார்மல்? அவ்வளோ. இதோட வந்து க்ரீன் விங் மக்கா கொஞ்சம் பெருசு. இது வந்து 33 inches. இதோட ஆயுட்காலம் எவ்வளோ? 65 to 70 years தான் எல்லாமே. ஆமாம், அதான் கிளிகளோட ஏஜ் வந்து எப்போதுமே அதிகமாக தான். கண்டிப்பாக. அதை இப்போ வந்து அதனால தான் நான் அதை வாங்கினேனே. ஏன்னா இந்த சின்ன பேர்டு வாங்கி டக்குன்னு ஏதோ ஆயிடுச்சுன்னா நமக்கு தாங்க முடியாது. சரி, வாங்கணும் கொஞ்சம் பெரிய பேர்டாக ஒரு 6 years 7 years வரைக்கும் வாங்கணும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் நான் இவங்க எல்லாரையும் நான் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினேன். நம்ம இது கருநாக்குன்னு சொல்லுவோம், கிளிநாக்கும் கருநாக்கு. ஆமாம், எல்லா கிளிக்கும் ஆமாம் பிளாக் டங் தான் இருக்கும். எல்லா கிளிக்குமே கருநாக்கு. ஒரு சில கிளிங்களுக்கு மாதிரி பிங்க் கலரில் இருக்கும். இவங்களுக்கு முழுக்கனுக்கு எல்லாருக்குமே பிளாக் கலர் டங் தான். பெரிய பிரீடு எல்லாரும் கொத்திருக்கு அவங்க. எல்லாருமே பேசுகிற பேர்டு தான். அதான் வைல்டு பேர்டு கிடையாது, வைல்டு பேர்டுனா தான் கடிப்பாங்க. இவங்க எல்லாமே சின்ன வயசுலேருந்தே வளர்க்குறோம்ல. புது ஆளை பார்த்தா கொஞ்சம் பயப்படுவாங்க, மிச்சப்படி அவங்கள பழகிட்ட ஒரு 2 days பார்த்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்ககிட்ட ஏறி விளையாடுறது. எல்லாம் பேசுன்னு சொல்கிறீங்க, எதுவுமே இப்போ வரைக்கும் பேச வைக்கல. இல்லை, எல்லாமே இப்போ நீங்கள் புதுசாக ஆளாக இருக்கீங்களே. நான் எல்லாம் பேசுகிற வீடியோலாம் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், என் கூட பேசுகிற வீடியோலாம். ஸோ வந்துட்டு இது வந்து இன்னும் எத்தனை கிளிகள் இது மாதிரி இருக்குது? இப்போ 3 கிளி காமிச்சிட்டீங்க. இன்னும் ஒரு கிரே பேரட் கீழே ஃபர்ஸ்ட் நான் தான் வாங்கினேன். ஓகே, அது இப்போ நெக்ஸ்ட் அதையும் கீழே பத்திரமா ஏசி போட்டு வச்சு அப்படிலாம் இல்லை. அதனால எங்கள் பேர் எல்லாருமே டோட்டலாக சாப்பிட்டியான்னு முதல் கொண்டு எல்லாமே பேசும். அதுவும் வீடியோ நான் அனுப்பிச்சு விட்றேன். அதுவும் நீங்கள் இருக்கும்போது பேசாது. இல்லை எல்லாம் பேசுவோம். கிளி தான். ஆளுங்க புது ஆளுங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். மிச்சப்படி நீங்கள் ரெகுலராக வந்து போகிற வச்சு அவங்க பேரை சொல்ல ஆரம்பிச்சிடும். 2 வாட்டி சொல்லிட்டீங்கன்னா 3வது வாட்டி உங்கள் பேர் சொல்ல ஆரம்பிச்சு. ஓகே, இவங்க வந்துட்டு ஒரு புது வரவு இப்போ தான் வச்சுருக்கீங்க. பார்க்க வந்து கழுகு மாதிரி இருக்கு. அது இல்லை, அது வந்து அவுள் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அவுள், சாரி. இது வந்து பேர் வந்து ஸ்வீட் அண்ட் பிரீடு வந்து ஆஃப்ரிக்கன் கிரே. ஓகே, இது வந்து எவ்வளோ ப்ரோ? இது வந்து நான் வாங்கும்போது 43,000 ஆச்சு. 2016 வாங்கினேன். ஓகே, ஸோ அது பேசுன்னு சொன்னீங்க, அதை பிடிச்சி காமிக்க முடியுமா? ஏதாவது பேசுறது. ஹலோ அர்ச்சனா, ஹலோ. அண்ட் எல்லா இதுக்கும் ஒரு இது ரிங். ஆமாம், எல்லாமே டேர்ம்டு பேர்டு. ஃபஸ்ட்டு குட்டிலேயே அது போடுறது. என்ன, ஏன் அதை போடுறீங்க? க்ளோஸ் ரிங்னா டேர்ம்டு பேர்டுன்னு அர்த்தம். வைல்டு பேர்டுக்கு வந்து ரிங் போட மாட்டாங்க, அது கட் ரிங் போடுவாங்க வைல்டு பேர்டுக்கு. க்ளோஸ் ரிங்னா அது பப்பிலேருந்தே அவங்க 45 daysலேயோ 30 daysலேயோ போட்டுருவாங்க. ஸோ ரொம்ப அழகாக கிளிகள் வளர்ப்பு கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக எங்களுக்காக சொன்னீங்க பிரதர். ஸோ அதுக்காக சிட்டிபாக்ஸ் நேயல் சார்பாக ஒரு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட பணிகள் தொடர்ந்து தொடரட்டும். கண்டிப்பாக கஷ்டன்றது கொஞ்சம் கழிஞ்சு போகட்டும், நல்லது மட்டுமே நடக்கட்டும். ஸோ இந்த நேரத்தில் இவ்வளோ அழகாக பேசினதுக்காக மிக்க நன்றி. தேங்க்யூ.